அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு 963 ஜெயகாந்தன் கதைகள் தான் ரேணு மீரா சொல்ல போறாங்க. வழக்கம் போல அவங்க வரும்போது அடுத்த ப்ரோக்ராம் வரும்போது மறுபடியும் எல்லாரும் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துன்னு சொல்ல போறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க இதே ஸ்டாண்டர்டா ஒரு சிலது வச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் ஸ்டாண்டர்டா ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டாண்டர்டா ஒரு கெஸ்ட் இருக்காங்க வீட்டுல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ரூம் கிடைக்கலன்னுவாங்க. இந்த மாதிரி எதனா சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டுக்கூடாது. இதெல்லாம் ஸ்டோரியில கலந்துக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஆரம்பிக்கலாம். என்னால முடிஞ்சதை நான் சொல்லிட்டேன். சிறப்பா செஞ்சுட்டீங்க சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் நான் ரேணு மீரா ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதைகளை கொண்டு வந்திருக்கிறேன். பல கேள்விகள் இங்கு இப்போது கேட்கப்பட்டது. அதற்கான விடைகள் கதையை முடிந்த பிறகு நான் கலந்துரையாடலில் தெரிவிக்கிறேன். இப்போது சாருக்கு எடிட்டிங் கஷ்டம் எதுவும் இல்லாம நேரடியாக ஒரு நிமிஷம் ரெக்கார்டிங் போல எல்லாரும் நம்ம இவங்களுக்கு அமிர்தா மேடம்க்கு ஒரு வாழ்த்து. அமிர்தா மேடம், உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் மைண்ட் யுவர் மைண்ட் சார்பாக. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாருக்கும் வாழ்த்துக்கள் மேடம். மேடம் சார் இருக்காரா? ரைட். ஓகே 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 ஓகே. ரேணு நீங்க ஆரம்பிங்க. கொஞ்சம் ஃப்ரீயா, கொஞ்சம் சட்டை எல்லாம் இல்லாம இருக்காங்க. ஓகே ஓகே மேடம். சந்தோஷம் மேம். என்னுடைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சிமா. வந்து ஒரு வருஷம் அப்படிங்கறது எனக்கு அமுதாமாவ அறிமுகமாயி ஒரு வருடத்திற்கு மேல ஆகுது அப்படிங்கறதே ஒருத்தரும் அப்படிதான். நான் கல்யாணிய வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆல்மோஸ்ட் 2 years கிட்ட 1.5 வருஷத்துக்கு மேல ஆக போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மைண்ட் யுவர் மைண்டுங்கிறது வந்து இது உண்மையாவே ஒரு குடும்பமா. இந்த இடத்துல நான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தடவையும் எனக்கு இந்த மாசம் நான் பேசல சார், ஐயோ மே மாசம் போயிடுது சார், எனக்கு ஒரு நாள் கொடுங்கன்னா 31ஆம் தேதி ஒரு நாள் கொடுத்தாரு. இது கொடுத்தது வந்து இந்த இடத்துல நான் அது பெருசுன்னு சொல்றதை தாண்டி இதற்கு முன் போன வாரம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. இந்த கம்ஃபர்ட் வேற எங்கேயும் யாருக்குமே கிடைக்காது. அதனால இதை நான் இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். அதனாலதான் இது ரெக்கார்டிங் இருக்குங்கிறதுனாலதான் இதை நான் சொல்றேன். என்னோடது ஃபிளையர் வரைக்கும் போட்டுட்டாரு. ராத்திரி 11:30 மணிக்கு அப்பதான் நான் அந்த எங்க ஃபேமிலியில எல்லாமே பேசி முடிவு பண்ணிட்டு நான் அவங்க வரோம் போன் பாக்குறேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அவர் 11:30க்கு ஃபிளையர் போட்டுட்டு இருக்காரு. என்னோட இது போட்டு இந்த டேட்ல இவங்க பேசுறாங்க. உடனேயே நான் அவருக்கு கால் கூட பண்ண முடியல, ரொம்ப லேட் நைட். ஸோ மெசேஜ் போட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு சார், பேச முடியாது. அவருக்கு அது போட்ட பதில் அந்த இடத்துலதான் வந்து இந்த சைக்காலஜிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லணும். கூல், அவ்வளவுதான். அது ரஜினிகாந்த் எல்லாம் சும்மா நம்ம எல்லாரும் மேல தள்ளி தள்ளி மேல போனவர். எங்க சார் எல்லாம் அப்படி கிடையாது. என்ன மாதிரி ஒரு வார்த்தை, கூல், அவ்வளவுதான் போட்டாரு. அடுத்த நாள் வேற இது வச்சு ப்ரோக்ராம் முடிச்சுட்டாரு. இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணியே ஆகணும். நான் எங்கேயாவது நேர்ல போய் கதை சொல்லும் பொழுது இந்த எம்ஒஎம் டீம்ல எனக்கு கொடுக்குற சப்போர்ட், அதுக்கு நான் பதில் நன்றிங்கிறத தாண்டி பெருசா நான் ஏதாவது எம்ஒஎம் உடைய பேரை நல்லபடியா மேல கொண்டு வரணும், அதனால என்னுடைய பங்கு அதுல இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். லதாவா இருக்கட்டும், ரவி சார் அவங்க மனைவியாக இருக்கட்டும், ஸ்ரீபன் சார் எங்க இருக்கிறாரு, நான் என் ப்ரோக்ராம் நடக்கிற இடம் எந்த கோடியில நடக்குது, அண்ணா நகர்ல நடந்தும் போதும் அப்படிதான். எம்ஒஎம் குரூப் எனக்கு கொடுக்குற இந்த சப்போர்ட்டை என்னால எப்படி நான் அதை திரும்பி செய்ய போறேன் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். எனக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு வருது. நான் அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறேன், செஞ்சுக்கிட்டே இனிமேலும் இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதே மாதிரி மாலதி எனக்கு கொடுத்த சப்போர்ட், இன்னைய வரைக்கும் கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்டும் ரொம்ப சிறப்பு. இதை நான் ஏன் இங்க பதிவு பண்றேன் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம குரூப்ல பேசாதவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சு கதைகள் எல்லாம் சொல்லி பல இடங்கள்ல இதெல்லாம் அப்படியே டெவலப் ஆயிட்டே போறதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இன்னும் நிறைய புது புது மெம்பர்ஸ் எம்ஒஎம் டீம்ல சேர்ந்து நிறைய பேர் பேசணும், நிறைய பேருடைய பேரும் புகழும் அப்படியே ஒரு கிளை கிளையா வளர்ந்துகிட்டே போகணும்ங்கிறது தான் என்னுடைய ஆர்வம். ஏன்னா 1000 ப்ரோக்ராம் நெருங்கி போறோம்னும் போது ரொம்ப உற்சாகமா இருக்கு. நான் தினமும் போன் பண்ணும் போதெல்லாம் சார் 1000 ப்ரோக்ராம் என்ன சார் பண்ண போறீங்க, எங்க சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்கேன். அவர் வந்து அதே ரஜினிகாந்த் மாதிரி தான், பாப்போம் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சோ அதெல்லாம் எனக்கு இதெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கணும், சந்தோஷமா. வழக்கம் போல் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதை நான் செவ்வனே செய்து கொள்ளணும், நல்லா அதை வந்து பெர்ஃபார்மன்ஸ் பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுதான் நான் உள்ள வந்திருக்கேன். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு கதை தான்,
அந்த கதையை தான் நான் சொல்ல போகிறேன். திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதை. 2 வருடமா தொடர்ந்து ஒரு சிறந்த எழுத்தாளருடைய கதைகளை மட்டுமே எடுத்து நான் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சமைக்கு முதல் நன்றி. அடுத்தது இனி நானு எல்லா விதமான எல்லா எழுத்தாளர்களுடைய கதைகளையும் நான் அங்கங்க எடுத்து நான் பேசணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறேன். அதன் துவக்கமாக இன்று ஜெயகாந்தன் அவர்களுடைய கதை முடிந்த பிறகு சும்மா ஒரு கிளிம்ஸ் மாதிரி புதுசா எழுதுறவங்களுடைய எழுத்துக்களையும் ஒரு கோடிட்டு இன்னைக்கு நான் அதை ஆரம்பிக்கணும் அப்படின்றது என்னுடைய பெரிய ஆர்வம். ஸ்டீஃபன் சார் அவர்களுடைய அனுமதியுடன் அதை நான் இன்று செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். இன்று நாம் பார்க்கவிருக்கும் திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதையின் பெயர் லட்சாதிபதிகள். கதையின் பெயர் லட்சாதிபதிகள். சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி வரைக்கும் அவன் ஒரு பெரிய லட்சாதிபதி. அந்த பெரிய பங்களா வீடு சொந்தமானது. அவன் ஒரு சிறந்த ஒரு ஜமீன் பரம்பரையை சேர்ந்த வாரிசு. 6 மணி வரைக்கும் 6:15 அவங்க வீட்டுக்கு அந்த ஒற்றை நாமம் போட்ட ஐயங்கார் வக்கீல் அவங்க வீட்டுக்கு வராரு. உள்ள வரும்போதே தலைய தொங்க போட்டுட்டு வராரு. ரொம்ப வருத்தத்தோட உள்ள வராரு. இவன் ரூம்ல எப்பவுமே குடிச்சிட்டு எப்பவுமே அவன் கிட்ட ஒரு நல்ல நேர்மறையான ஒரு சிந்தனையோ ஒரு அமைப்போ இல்லாத ஒரு மனிதன். சிகரெட்டு, குடி, கண்கள் எல்லாம் எப்பவுமே செவந்து போய் சுத்தமா இல்லாம அழுக்காதான் அந்த ரூம்ல அவன் உட்கார்ந்துருக்கான். வேதனை, விரக்தி இது அவனுடைய முழு உருவமா அவன் அங்க உட்கார்ந்துருக்கான். அந்த ரூம் கதவை அந்த வக்கீலுக்காக தான் அவன் திறக்கிறான். இல்லைன்னா அந்த ரூம் கதவை கூட திறக்கவே மாட்டான். அப்ப அந்த ரூம் கதவை திறந்து வக்கீல உள்ள விட்ட உடனே அந்த வக்கீல் வர்றாரு. அவங்க கூட உட்கார்றாரு, பேசுறாரு. பேசிட்டு என்ன பண்றது, இதெல்லாம் நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பெரியவர் இருந்த வரைக்கும் வேற மாதிரி இருந்தது, எல்லாம் பகவான் செயல் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டுட்டு சரி பாத்துக்கோங்க, இனிமேல் என்னோட வேலை இங்க ஒண்ணும் இல்ல, அது சொல்லலாம்னுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு. இது நடக்கும்போது அந்த வீட்டுல பல வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, அந்த தூணு கிட்ட போய் நின்னுக்கிட்டு ரூமை எட்டி எட்டி பாத்துக்கிட்டோம். அந்த இடத்துல வேலையே இருக்காது, சும்மானா அந்த ஒரு துணியை வச்சு ஒரு பொருளை துடைக்கிறேன்னு சொல்லி எட்டி பாக்குறதும், அதுக்கப்புறம் அங்கேயும் இங்கேயுமா குறுக்கும் நெருக்குமா ஓடுறதும், இதே பொழப்பாவே அந்த பக்கம் இருக்குது. இவனுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர ஆத்திரம், இரிட்டேஷன் பயங்கரமா இவன் என்ன பண்றானா, மூதேவிகளா உங்களுக்கெல்லாம் இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி திட்டுறான். அவங்க எல்லாருக்கும் இவன் அந்த வீட்டு எஜமானன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர இவன் ஒரு அப்பாவோ ஒரு கணவனோ அல்லது ஒரு பிள்ளையோ ஒரு மகனோ கிடையாது. எந்த அந்தஸ்தும் கிடையாது இவனுக்கு. அந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களுக்கு இவன் ஒரு முதலாளி. அந்த வீட்டுல இருக்கிற ஒரு சில நேரங்கள்ல இவனுக்கு மனைவியா ஒரு ரோல் செய்யறதுக்காக மட்டுமே ஒரு சில பெண்கள் வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி அவனுக்கு அங்க ஒன்னும் மரியாதை கிடையாது, ஒன்னும் கிடையாது. ஆனா அந்த கிழவன் மாத்திரம் அப்பப்ப மனசு கேட்காம அப்பா அப்படின்னு வந்த உடனே நான் அப்படின்ற பதில் இவங்க கிட்ட இருந்து வரும். அது யார் அந்த கிழவன் அப்படின்னா, இவங்க அப்பா காலத்துல அவர் இந்த வீட்டுல வேலைக்காரன் கிடையாது, தூரத்து சொந்தம். அவங்க அப்பாவுடைய ரொம்ப அந்தரங்கமான ரொம்ப நெருக்கமான மரியாதையோட இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர். ஆனா அவருக்கே அந்த வீட்டுல மரியாதை கிடையாது. இருந்தாலும் அவருக்கு அப்பப்ப மனசு கேட்காம அப்பா ஏதாவது சாப்பிடுப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு. அப்போ இவனும் அவரை மதிக்க மாட்டான், எந்த வேலைக்காரங்களையும் மதிக்கவும் மாட்டான். அவ்வளவு ஆத்திரம் கோவம் இவனுக்குள்ள. அப்போ இவன் என்ன பண்ண, ஏய் கிழவா இங்க வா அப்படின்னு கூப்பிடுறான். வக்கீலு வெளியில போன அப்புறம் கூப்பிட்ட உடனே சொல்லுப்பா அப்படின்னு நிக்கிறாரு. இல்ல இந்தா எனக்கு ஒரு சிகரெட் பாக்ஸ் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சிகரெட் டின்னு, அப்பெல்லாம் சிகரெட் டின்னு தான் இருக்கும். அப்போ வாங்கிட்டு வான்னு சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இப்ப நீ வயிற்றுக்கு எதுவுமே சாப்பிடல அப்படின்னா இந்தா இதை புடி அப்படின்னு சொல்லி கையில ஒரு 10 ரூபாயை கொடுத்து போய் வாங்கிட்டு வர சொல்லு. சரின்ட்டு அவரும் போயிடுவார். அதுக்கப்புறமா இவன் என்ன பண்றான், தனியா போய் உக்காந்துக்கிறான். அந்த ரூம்ல உக்காந்துட்டு இருக்கும் போது வேலைக்காரங்க கிட்ட எல்லாம் சொல்றான், நீங்க எல்லாம் வேசிங்க தானே, நீங்க எல்லாம் இன்னைக்கு நானுன்னா நாளைக்கு இன்னொருத்தன் உங்களுக்கு முதலாளி, அவ்வளவுதான். உங்களெல்லாம் இந்த கிழவனையும் அவ்வளவுதான் சொல்றேன், அவன் எல்லாமும் வேசிதான்.
ஒரு நாள் வருவான், அடுத்த நாள் வேற ஒருத்தன், நீங்க எல்லாம் வந்து எனக்காக வாழறீங்க நாய்ங்களா அப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடி கெட்ட வார்த்தையும் மூஞ்சில அடிச்ச மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு கடுமையான சொற்களை சொல்ல முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடுமையான சொற்களோட அவங்க அத்தனை பெரிய முகம் சொல்லிக்கிற அளவுக்கு திட்டி முடிச்ச உடனே அவர் ரூம்ல அப்படி திரும்பி பார்த்தோம்னா ஒரு பெரிய போட்டோ அந்த ரூம்ல இருக்கு. அது யார் அப்படின்னா ராவ் சாஹிப் அரங்கநாத முதலியார். அவர் தான் இவனுடைய தகப்பனார். அவரோட ஒரு பெரிய உருவம் கொண்ட ஒரு பெரிய போட்டோ அங்க இருக்கு. அத பார்த்த உடனே இவனுக்கு வந்து இவருடைய இந்த சொத்தை எப்படி நம்ம வந்து இப்போ இதை பாதுகாக்க முடியாம போயிடுச்சா, இல்ல நம்ம என்ன நம்மளோட நிலைமை என்னன்ற மாதிரி இவனுக்கு ஒரு மாதிரி விரக்தியோடைய உச்சத்துக்கு போறான். உச்சத்துக்கு போயிட்டு என்ன செய்யறான், என்ன பண்றதுன்னு புரியாம நேரா கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்து அவனுடைய இரும்பு அந்த கார் ஷெட்டு திறக்கிறான். இனிமேல் இருக்கவே கூடாது, இனிமேல் நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு 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 இன்சிடென்ட் என்ன நடந்தது அப்படின்னா, இவனுடைய மனைவி அவ ரொம்ப படிச்சவ. அந்த பெண் என்ன செய்யறா, இவன் கிட்ட வந்துட்டு ரொம்ப போராடி பாக்குறா. இவனை வந்து திருத்தறதுக்கும் இவனை ஒழுங்கா கொண்டு வர்றதுக்கும். இவனுக்கு எப்பவுமே வந்து இந்த எழுத்தாளர் உபயோகப்படுத்தின ஒரு சில வார்த்தைகளை நான் இந்த இடத்துல பதிவு செய்கிறேன் நேயர்களே. இது வந்து இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. எழுத்து வடிப்பதுல என்னென்ன வார்த்தைகள் இருக்கிறதோ அதை நான் இங்க பதிவு செய்கிறேன். அதாவது தவறான பெண்களிடம் போகக்கூடிய சுபாவங்கள் எல்லாம் இவனுக்கு இருக்குது. அதனால இவனுக்கு வந்து உடல் உபாதைகளும் ஏற்படுது. இவனுக்கு மனமும் வந்து இவனுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்குது. இவனுடைய மனைவிக்கும் அது ரொம்ப சங்கடத்தை கொடுத்து அந்த பெண் வந்து இவனை ரொம்பவே திருத்துறதுக்கு முயற்சி பண்றா. அதுக்கப்புறம் சரி திருந்த மாட்டானாலும் பரவாயில்ல, இவனை ஒரு வழியா இவனை ஒரு கணவன் சொல்லி அந்த வீட்டுல வந்து ஒரு எஜமானன்ற ஒரு அந்தஸ்தோட அவனை வச்சுக்கணும்னு முயற்சி பண்றான். எதுவுமே அவளுக்கு வேலைக்கு ஆகல. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அவன் என்ன பண்ணிடுறான், உன்னோட எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவ வீட்டை விட்டுட்டு போயிடுறான். போகும்போது இவன் நெஞ்சை கீறும் அளவிற்கு அவள் ஒரு வார்த்தையை சொல்றான். என்னன்னா, இந்த சொத்தெல்லாம் இருக்கு இல்லையா இந்த வீட்டுல, இது அத்தனை சொத்தும் உன்னோட சொத்து கிடையாது. இது உங்க அப்பா உனக்காக வச்ச சொத்து. இது எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ உபயோகப்படுத்துற, அதுவே கஷ்டம். ஏன்னா இவனுக்கு படிப்பும் கிடையாது, சொல்ற விஷயத்த புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது, இவனுக்கு எதுவுமே கிடையாது. இவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சிகரெட் பிடிக்கணும், பொம்பளைங்க கிட்ட போகணும், தண்ணி அடிக்கணும், அதாவது வந்து மது அருந்தணும், அதுக்கப்புறமா நல்லா சாப்பிடணும். இதை தவிர எனக்கு எதுவுமே தெரியாது. இதுதான் இப்படிதான் இவனுடைய வாழ்க்கையே இருந்திருக்கு. அப்போ இந்த சொத்தை நீ பல மடங்கு அந்த சொத்தை பெருக்கி வச்சிருக்க வேண்டிய நீ இந்த சொத்துக்கு அதிபதியான நாள்ல இருந்து இதை அழிச்சிட்டு போற. ஒரு நாள் நீ நடுத்தெருவுக்கு வருவ அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு அவ போயிட்டான். இன்னைக்கு அந்த கார் ஷெட்டை திறக்கும் போது அவன் யோசிக்கிறான், அவ உத்தமிதான், அவ சொன்னது கரெக்ட் தான், அவ எந்த நேரத்துல அப்படி சொல்லிட்டு போனாலும் அது உண்மைதான், நான் நடுத்தெருவுக்கு தான் இன்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கதவை கீர்னு அந்த இரும்பு கேட்டு அடிக்கடி திறக்காத மாதிரியான அந்த இரும்பு கேட்டை வந்து திறக்குது. காரை வந்து வெளியில எடுக்கிறான். அந்த கார் நம்மளுடைய வீட்டை பார்த்த மாதிரி இருக்கு. அது அப்படியே ஃபுல் ஸ்பீட்ல அவன் ரிவர்ஸ் எடுக்கிறான். காரை நேரா ரோட்டுக்கு போயிடுது. ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஃபுல் ஸ்பீட்ல போறது பார்த்துட்டு அந்த பெரியவர் வராரு. வந்த உடனே, என்ன கிழவா எங்க என்ன பண்ற, தம்பி எங்க போறீங்கப்பா, வேண்டாம் போகாதீங்கன்ட்டு பதன்னு ஓடி வராரு அவர். ஓடி வந்தா இவன் சொல்றான், என்ன கிழவா தூக்கம் வரலையா உனக்கு, எல்லாம் சாவர காலத்துல நேரத்துக்கு தூக்கம் வராதுன்னு வாங்க, சரியாதான் இருக்குன்னு சொன்ன உடனே அவரு, அது இருக்கட்டும்பா, நீ ஏன்பா இந்த நேரத்துல இந்த மாதிரி ஸ்பீடா வண்டி எடுத்துட்டு போற, நீ விடுப்பா அப்படின்னு சொன்னாக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாக்கெட்ல கை வச்சு பாக்குறான். அவன்கிட்ட தடியா அந்த பர்ஸ் முழுக்க பணம் இருக்கு. அதை எடுத்துட்டு, இந்த பார், எந்த நேரத்துல வந்து உங்களெல்லாம் விரட்டுவாங்கன்னு தெரியாது இந்த வீட்டுல இருந்து, சரியா, இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு எனக்கு தெரியல, இனிமேல் எனக்கு அந்த பணம் தேவையில்லை, இதை புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொடுத்துட்டு, நீ எடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் இந்த பணத்தை பங்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். கிளம்புனோன்னா அந்த வீட்டை திரும்பி பாக்குறான். அது ஒரு அப்படியே பிரம்மாண்டமான ஒரு பங்களா. அதை பார்த்த உடனே பரம்பரையா அந்த முதலியார், அந்த அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த வீடு இல்ல இது அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு காரை வேகமா எடுத்துட்டு போறான். அவன் எடுத்துட்டு போகும்போது அந்த காரு பின்னாடி அந்த மண்ணு ரோட்ல அந்த காரோடைய டயர் அப்படி ஸ்பீடா அந்த தரைய தேய்ச்சிக்கிட்டு கிளம்புறது, புழுதிய வாரி எடுக்கும்போது வாழாம
சீரழிஞ்சு போன ஒரு சாபத்துக்கு ஆளான அந்த ஒரு சேதிய அந்த கார் அங்கிருந்து கிளம்பினோன்னு அந்த புழுதி கிளம்பி மண்ணவாரி தூத்தின மாதிரி இருந்துதான் பாக்குறதுக்கு. அதை படிக்கும் போது செலுத்து போகும் நமக்கு. அவ்வளவு அருமையா இருக்கும் அந்த வரிகள். அப்புறம் அந்த கார் போகுது, வேகமா போகுது, எங்க போகுதுன்னு தெரியாது. ஆனா இங்க வீட்டில் இருக்கும் அந்த கிழவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவன் ஒரு முடிவோட கார் எடுத்துட்டு போறான், அவன் திரும்பி வரவே மாட்டாங்கிற முடிவுக்கு இவர் வந்துட்டாரு. அவரு ரொம்ப கண் கலங்க, மனம் வருந்த அவர் உள்ள போயிடுறாரு. கார் போகுது போகுது போகுது. நல்லா ரோட்ல இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் அந்த இருளை அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த மரங்களும் மரக்கிளைகளும் ஒதுங்கி வழி விட்டு போ அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். இவனும் போறான், வேகமா போறான். அங்க போகும்போது அந்த கொடைக்கானலுடைய அந்த குறிப்பிட்ட இடத்துல இவன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கார்ல போகும்பொழுது ரொம்ப லாவகமா ஒரு இடத்துல ஒரு பெரிய ஒரு விபத்தை வந்து இவன் தப்பிச்சான். ஒரு பெரிய விபத்தை வந்து மத்தவங்களுக்கு ஏற்பட விடாமல் இவன் வந்து பாதுகாத்தான். அந்த அளவுக்கு ரொம்ப லாவகமா கார் ஓட்டக்கூடிய ஒரு மனிதன் இவன். அது மாதிரி இவன் அந்த காரை எடுத்துட்டு போறான். அதை நினைச்சும் பாக்குறான், நம்ம இந்த ஏரியால எல்லாம் இப்படி எல்லாம் இருந்தோம்ல. அதுக்கப்புறம் போறான் 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 போய் போய் அது வந்து ஒரு கர்நாடகா பார்டர் கிட்ட இவன் எங்கேயோ போய் டச் பண்றான். அந்த அந்த ஏரியாக்குள்ள இவன் போறான். அது வந்து நமக்கு தான் தெரியுது, அவனுக்கு அதெல்லாம் தெரியல. அவன் பாட்டு விரக்தியில போறான். எங்க போறான்னா, நம்ம எதுக்கு இருக்கணும்ல, எப்படி வாழ்ந்தோம்னா எப்படி வாழ்ந்ததா முக்கியம்? நமக்கு வாழ இல்லையே, நம்ம தான் வாழவே இல்லையே, நம்ம தான் போறோமே. இனிமேல் நான் எதுவுமே வேண்டாம். காரு வந்து இனிமேல் உரு தெரியக்கூடாது, காரும் உரு தெரியக்கூடாது, நானும் உரு தெரியக்கூடாது. சாவறதுதான் ஒரே வழி. ஆனா உரு தெரிஞ்சு கூட நான் சாவக்கூடாது. அந்த அளவுக்கு போய் எங்கேயாவது போய் சாகணும்னு சொல்லி ஃபுல் ஸ்பீட்ல அந்த கார் போகும்போது தூரத்துல இருந்து ஒரு வெள்ளை கோடு போல ஒரு நடு ரோட்ல தெரியுது. அப்போ இவன் தூரத்திலே பார்த்துட்டு இவன் நினைக்கிறான் மனசுல, மனுஷங்களுக்கு என்ன ஒரு தைரியம் பாரு, இவ்வளவு ஸ்பீடா கார் வருது, நடு ரோட்ல ஏதோ ஒண்ணு நிக்குது பாரு. அப்போ அது நம்மளை விட அது வந்து விரக்தியில முத்தி போய் கிடக்குமோ, நடு ரோட்ல நிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இவன் வேகமா போறான். போகும்போது கொஞ்சம் கிட்ட நெருங்க எனக்கு தெரிஞ்சு போயிடுது, அங்க அந்த இடத்துல வந்து ஒரு வயசான லேடி இருக்கு. அந்த ஒரு வயசான லேடி பாட்டி அது நிக்குது. போறான் போறான் போறான். அப்போ அது அந்த காரை வந்து அப்படியே அந்த ரெண்டு கையை காட்டி அது காரை நிறுத்துது அந்த அம்மா. இவனும் கிட்ட போய் பாக்குறான், வேற வழி இல்லாம என்ன பண்றான், காரை சடன் அவ்வளவு ஸ்பீட்ல வந்து சடன் பிரேக் போடும் போது அந்த கீச்சிட்ட சத்தத்தோட அந்த காரு டயர் தரையில ரோட்ல அந்த காரு வேகமா போயிட்டு நிக்குது. நின்ன உடனே அது வந்து கொஞ்சம் ஸ்லைடா, அது வந்து அந்த எழுத்தாளருடைய திறன் அந்த இடத்துலதான் பார்க்கணும். அந்த சீனை கண்ணுல கொண்டு வர மாதிரி அது வந்து அந்த ஒரு லேடிக்கு நடுவுல நிக்குது, கார் வேகமா போகுது. இப்படி திரும்பி அந்த கார் வந்து இப்ப அந்த லேடி மேல மோதாத அளவுக்கு கொஞ்சம் திரும்பி நிக்கிறத வந்து ரொம்ப அழகா அந்த இடத்துல பதிவு பண்ணிருப்பேன் எழுத்துல. நின்ன உடனே திட்டுறான், ஏன் இந்த மாதிரி பண்ற, என்னத்துக்கு குறுக்க வந்து நிக்கிற, சாகரத்துக்கு விழறியாங்கிற மாதிரி. ஆனா அந்த அம்மா பேசுற பாஷை இவனுக்கு புரியல. அந்த அம்மா கன்னடத்துல பேசு. அப்போ புரியலன்னு அந்த வயசான அம்மா என்ன பண்ணுதுனாக்கா, தன்னுடைய புடவைய விளக்கிட்டு தன்னோட வயிற்று காட்டுது. அது ரொம்ப வயசான பாட்டி. அது வயிற்று காட்டினோன்னு இவனுக்கு அப்பவும் புரியல, இது நடு ரோட்ல நின்று புடவைய விளக்கிட்டு வயிற்ற காட்டிட்டு இருக்குது என்ன அப்படின்னு பாக்குறான். இவனை கைய புடிச்சிட்டு தரன்னு கூட்டிட்டு போகுது. அந்த காட்டு வழியில கூட்டிட்டு போகுது. அந்த காட்டுக்குள்ள ஒரு குடில்ல ஒரு பெண், ஒரு இளம் பெண், அந்த இடத்துல ஆண்கள் யாருமே இல்ல அப்படிங்கிற ஒரு தைரியத்துல, அது வந்து பிரசவ வேதனை வலி வந்துட்ட ஒரு பெண்ணு. சோ கால்கள் இரண்டுமே பரப்பி துணி எல்லாம் மேல தூக்கி விட்ட மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கு, படுத்துட்டு இருக்கு. ஆனா கொஞ்சம் உதிரமும் நீரும் அந்த இடத்துல முழுக்கவே பரவி இருக்கிறத பார்த்த உடனே இப்பதான் அவன் புரிஞ்சுக்கிறான், அடடா இந்த அம்மா வந்து இந்த பொம்பளைய கூட்டிட்டு பொண்ணை காப்பாத்துறதுக்காக தான் இது நம்மளை கூட்டிட்டு வருதுன்னு புரிஞ்சுக்கிறான். இந்த 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 பெண் வந்து அப்போ அதோட பாஷையில சொல்லுது. இவனுக்கு அந்த பாஷை புரியல. அந்த உட்கார்ந்து இருக்கிற பெண்ணால பேசவே முடியாத நிலைமையிலதான் அந்த பொண்ணு இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த பாட்டி வந்து அது ரொம்ப பழைய அழுக்கு 2 ரூபாய் நோட்டு 8ஆ மடிச்சு அதோட இடுப்புல சொருவி வச்சுது. அந்த காசை எடுத்து இவன்கிட்ட கொடுத்துட்டு இவனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரி போகணும்னு சொல்லுது. அது மட்டும் எனக்கு புரியுது.
ஆஸ்பத்திரிக்கு நம்ம போய் டாக்டரை கூப்பிட்டு வர்றதும் சாத்தியம் கிடையாது. இங்க இருந்து நான் முதலுதவி பண்றதுக்கும் என்னால முடியாது. இது என்னடா இது சாக போனவனுக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா குண்டுகட்டா அந்த பொண்ணை வந்து கையில தூக்கிக்கிறான். தூக்கிக்கிட்டு அந்த கிழவியும் கூட வருது. நடந்து போகும்போது இவன் சிரிக்கிறான். அந்த கிழவிய பார்த்துட்டு, இவ்வளவு வயசான பொம்பளையே நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவிய அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் எடை போடுறான். எடை போட்டுட்டு பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு வயசான பொம்பளை எல்லாம் என் கிட்ட எல்லாம் இவ்வளவு நெருக்கத்துல வந்து பேசியெல்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு சிரிச்சுட்டு போறான். கார்ல வந்து பின்பக்கமா கிழவியையும் அந்த பெண்ணையும் ஏத்திடுறான். ஏத்தினதுக்கு அப்புறம் இவன் யோசிக்கிறான், வலது பக்கம் போலாமா இடது பக்கம் போலாமா, ஒன்னும் புரியலையே, எந்த பக்கம் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அந்த கிழவி வந்து கையில கொம்பு வச்சுக்கிட்டு தாங்கி தாங்கி இவன் பின்னாடியே நடந்து வந்த அந்த பொம்பளை அந்த கொம்பு வச்சுட்டு சொல்லுது, வழி காட்டுது. இடது பக்கம் போ வலது பக்கம் போன்னு வழி காட்டுறதுக்கு சொன்ன உடனே இவன் வந்து, ஓ அப்ப உனக்கு வழி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இவன் கார் எடுக்கிறான். சாக போன அந்த வண்டி இப்போது திசை மாறி வேற இடத்துல போகுது. ஆனா இவன் மனசுல தெளிவா இருக்கான். சரி சரி இவங்களை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு அப்புறமா நம்ம போய் செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான். ஹாஸ்பிட்டல பக்கத்துல ஒரு தர்மாஸ்பத்திரி இருந்தது. அந்த தர்மாஸ்பத்திரியில இந்த பெண்ணை கொண்டு போய் சேர்க்கிறான். இரவு சேர்த்து விட்டுடுறான். சேர்த்துட்டு அந்த குழந்தைய சேர்த்த உடனே இவன் உடனே வண்டி எடுத்துட்டு இவன் எங்கேயுமே போல. இவன் அன்னைக்கு நைட் அங்கேயே தங்கிடலாம். கார்ல உட்காந்து படுத்துக்கிறான். கார்லயே படுத்துக்கிறான். விடிய காலையில ஒரு 5:30 மணிக்கு அந்த முதல் சூரிய கதிர் வர அந்த நேரத்துல பனி நல்லா இருக்குது. முகத்துல சின்னன்னு காத்தடிக்குது. இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இவன் என்ன பண்றான் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ மன்னிக்கணும். அப்போ அந்த கார்லயே படுத்து இவன் தூங்கிடுறான். முகத்துல நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது. ரொம்ப அவனுக்கு அந்த ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது அந்த நேரத்துல. அப்போ என்ன பண்றான், திடீர்னு அந்த உள்ள இருந்து அந்த வயசான பாட்டி வருது. பாட்டி வந்துட்டு அந்த குழந்தை அந்த பிஞ்சு பிறந்த அந்த குட்டி குழந்தைய வந்து பிறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இவன் கிட்ட கொண்டு வந்து காட்டுறதுக்கு வருது. இவன் என்ன பண்றான், காது கதவை திறந்துட்டு இவன் இறங்கி வெளியில வரான். அந்த குழந்தைய பாக்குறான். பார்த்துட்டு அந்த பாட்டியும் அந்த பெண்ணும் வந்து இவனுக்கு நன்றி சொல்றாங்க. இவனுக்கு அந்த பாஷை புரியல. ஆனா நன்றி சொல்றது மாத்திரம் இவனால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இவனுக்கு வந்து நம்ம உயிரை மாய்ச்சிக்கிறதுக்காக நம்ம போறோம். ஆனா நம்மள அறியாமலே வந்து ஒரு உயிர் பிறக்கிறதுக்காக நம்ம வழி பண்றோம்ல அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டோன்னு சரி சரி நீங்க உள்ள போங்க உள்ள போங்க நீ போய் படுமா அப்படின்னு சொல்லி அனுப்புறான். அவங்க உள்ள போறாங்க, செட்டில் ஆகுறாங்க. இவனுக்கு அப்பதான் அவ்வளோ நேரம் இந்த உணர்வே இல்லாத இருந்த அவனுக்கு அசுர பசி வருது. திடீர்னு அவனுக்கு எப்படி இவ்வளவு பசிக்குதுன்னு அவனுக்கே தெரியல. என்ன நமக்கு இப்படி பசிக்குதேன்னு சொல்லிட்டு இவன் போறான். போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன்கிட்ட காசு இல்லை. ஏன்னா அந்த பர்சோட தூக்கி அந்த கிழவங்கிட்ட கொடுத்துட்டாரு இல்லையா. அதனால இவன்கிட்ட காசு இல்லை. அந்த அந்த பாட்டி கொடுத்த 2 ரூபாய் தான் இவன்கிட்ட இருந்தது. அந்த 2 ரூபாயை வச்சுக்கிட்டு இவன் என்ன பண்றான், பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பலகார கடைக்கு போறான். அங்க போன உடனே இவனுக்கு அந்த பசி மறைஞ்சு போயிடுச்சு. பசியே இல்ல. உடனே ஒரு குழந்தை பிறந்திருக்குது, கொஞ்சம் இனிப்பு வாங்கி எல்லாருக்கும் கொடுப்போமே அப்படின்னு தோணுது இவனுக்கு. சோ அந்த 2 ரூபாயில போயிட்டு கேக்குறான். அவங்க கொஞ்சம் இனிப்பு வாங்குறான். வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். அவங்க கொஞ்சம் சில்லறை கொடுக்குறாங்க கையில, மிச்ச சில்லறை. அந்த இனிப்பை வாங்கிட்டு வந்து முதல்ல அந்த பிரசவம் பார்த்து அந்த மருத்துவ அந்த லேடிக்கு காசு கொடுக்குறான். சாரி ஸ்வீட்டு கொடுக்குறான். ஸ்வீட்டு கொடுத்தோன்னா அந்த அம்மா ஸ்வீட் எடுத்துக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு ஸ்வீட் கொடுக்குறான். அங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுக்குறான். ஸ்வீட்டை கொடுத்துட்டு திரும்ப வந்தோம்னா இவனுக்கு யோசிக்கிறான், சரி நம்ம கொஞ்சம் டீயாவது குடிப்போமே, ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு டீ குடிக்கலான்னு அங்க ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தேநீர் கடைக்கு போறான். அங்க போனா எந்த வித பேஸே கிடையாது. சும்மா யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தக்காரங்க கிடையாது. ஆனா என்ன சிரிப்பு, என்ன சந்தோஷம். எல்லார் கையிலயும் இத்தினோண்டு டீ தான் இருக்குது கையில. ஆனந்தமா சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம் கவலை எல்லாம் இல்லையா? இவங்க எல்லாம் தான் உண்மையாவே லட்சாதிபதிகள்ல அப்படின்னு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு எப்படியும் அந்த ஹாஸ்பிட்டலோட வாசலை பாக்குறான். அப்ப பார்த்தா இவனுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். அந்த
பிரசவம் ஆச்சு இல்லையா, அந்த பெண்ணுக்கும் இந்த பாட்டிக்கும் ஆக்சுவலா உறவு கிடையாது, சம்பந்தமே கிடையாது. அந்த பெண்ணுக்கு அந்த பாட்டி ஹெல்ப் தான் பண்ணிருக்கு. அந்த பாட்டி கிட்ட கையில காசு கிடையாது, இருக்க வீடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த பெண்ணுக்கு எந்த ஆதரவும் யாருன்னே தெரியாது. ஆனா ஒரு பெரிய ஹெல்ப் இங்க மூலமா கிடைக்குது. இதெல்லாம் இவன் உட்கார்ந்து தனியா யோசிச்சு பாக்குறான். யோசிச்சு பார்த்துட்டு இதுதான், இவங்க எல்லாம் தான் உண்மையாவே லட்சாதிபதிகள்ல அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிச்சுக்கிட்டே திரும்பி பாக்குறான். இவனுடைய வண்டி பக்கத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் கொஞ்சம் நல்லா வசதிக்காரரா தெரியறாரு, பார்த்தாலே தெரியுது. அவரு கூட இன்னொருத்தர் இருக்கிறான். இவர்கிட்ட இவரை காட்டி காட்டி பேசுறான். அதாவது இவன் தான் அந்த வண்டிக்கு டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி காட்டி பேசுறான். இவன் மெதுவா கிட்ட போறான், என்ன வேணும்னு கேக்குறான். அப்போ இல்ல, பக்கத்துல ஒரு 10 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இங்க இருந்து ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு போகணும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அவருக்கு வயித்துல ஆபரேஷன் ஆன பேஷண்ட், கொஞ்சம் பத்திரமா வண்டி ஓட்டணும், நீ கூட்டிட்டு போறியா அப்படின்னு கேட்டோன்னே இவன் ஒண்ணுமே சொல்லல, எந்த அசைவுமே இல்ல, முகத்துல பேசாம பாத்துட்டு இருக்கான். அதுக்கு உடனே அந்த பக்கத்துல இந்த பெரியவர் என்ன பண்றாரு, கையில 20 ரூபாய வச்சுட்டு, பரவாயில்லப்பா நீ இவ்வளவு வச்சுக்கோ, என்ன தயவு செஞ்சு கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னோன்னே இவன் எதுவுமே பேசாம கார் கதவை திறந்து அவங்கள உள்ள உட்கார வச்சுட்டு வண்டியில ஏறுறான். இனி அந்த வண்டி ஒரு வித்தியாசமான உலகத்தை நோக்கி, வாழக்கூடிய ஒரு தெளிவான உலகத்தை நோக்கி போகிறது. வண்டி ஓட்டுபவனும் சீராகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் ஓட்டுகிறான் என்பதற்கு அந்த வண்டி கிளம்பின விதமே சாட்சியாக இருந்தது அப்படின்னு இந்த கதை முடிகிறது என் தோழர்களே. இந்த கதை இந்த இடத்துல முடியுது. ஆனா ஒரு ஒண்ணுமில்லாத ஒரு உறவு இல்லாத இடத்துல உறவை பாக்குறதும், காசு இல்லாத இடத்துல சந்தோஷத்தை பாக்குறதுமே ஒரு மனிதனுக்கு மன நிறைவையும் தெளிவையும் தருது அப்படிங்கிறத ஒரு சைக்காலஜி பேஸ் பண்ண மாதிரி இந்த கதையை அவர் எழுதியிருப்பாரு. ரொம்ப சின்ன கதை தான், ஆனா ரொம்ப அருமையாக இதை பதிவு செய்திருப்பார். சோ இந்த கதை இப்போ இங்க முடியுது. இந்த கதை முடிந்து நீங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நான் இன்னொரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லணும், அது அப்புறமா தனியா சொல்றேன். இனி எல்லா எழுத்தாளர்கள், பல எழுத்தாளர்களுடைய கதைகளும் இங்கு நான் பதிவு செய்ய போகிறேன் என்பதை சந்தோஷமாக உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது எந்த வருஷம் இந்த கதை, எவ்வளவு பேஜ்? இந்த கதை 70களில் வெளிவந்த கதை சார். இது அவருடைய தொகுப்பில் இருந்து வெளியில இருக்கக்கூடிய கதை. இது நான் ஆன்லைன்ல படிச்ச கதை, தொகுப்பில் பதிவாகாத கதைகள். இனிமேல் அந்த மாதிரியான புது கதைகளும் எடுக்க போறேன். ஜெயகாந்தன் அவர்களுடைய பதிவில் இல்லாத சில கதைகளையும் இப்ப நான் தேடி பிடிச்சு வாங்கிட்டேன். இப்ப அதையும் படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லுவேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முதல்ல பிரேமா மேடம் பேசிட்டோம். மேடம் சூப்பர் ஸ்டோரி சார். ஒண்ணுமே இல்லை அப்படின்றவங்க கிட்ட எவ்வளவு பெரிய மனசு இருக்கு. நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறவங்க பசங்க எப்படி கெட்டு போறாங்க, எல்லாத்தையும் போற போக்குல சொல்லிட்டு போற மாதிரி அழகா சொல்லியிருக்காரு. அந்த உதவி செய்யறதுக்காகவே தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலிக்கு அவ்வளவு ஏழை பாட்டி ஒரு 2 ரூபாவை இவருக்கு கூலியா கொடுக்கறதும், அந்த ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இன்னொருத்தர் ஒரு 20 ரூபாய் கொடுக்கறதும் எல்லாம் உண்மையிலேயே லட்சாதிபதினா அந்த மனசுல இருக்கிறது தான் லட்சாதிபதி, கையில இருக்கிற காசு இல்லை அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அது ஆஸ் யூஷுவல் நம்ம ரேணு மீரா ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. சூப்பரா இருந்ததுமா, ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். கையில காசு இல்லைன்னா தான் உழைக்கிறதுக்கு வழி தேடுவாங்கன்ற கதை தான் இது. இல்ல இப்ப இவனை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா சாக போனவன் அவனை ஒரு டேர்னிங் பாயிண்டா. கையில காசு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, சாவடன்ற புதிய வந்துச்சு, அவனுக்கு வாழ்க்கையே தெரியல. அது இந்த உழைப்புன்றதே தெரியாது. உழைப்புன்றது இப்பதான் உணர்றான். இந்த காசு வந்த பிறகுதான் உழைப்பு, நம்ம உழைச்சா பணம் வரும் அப்படின்றதெல்லாம் அது தெரியுது. அதோட முடிச்சிட்டாரு. அதுக்கு மேல போனான்னா நம்ம நிறைய யோசிப்போம். அது முடிச்சாரு. நடுவுல வேற ரேணு வேற ஒரு ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க பாருங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டு, சூப்பரா இருந்தது. சார் அது ஏன் சார், நான் தான் சொல்றேன்ல எங்க நிலைமை அப்படி இருக்கு. அது தடங்களுக்கு வந்துகிறோம். தடங்களுக்கு வருகிறோம். சார் தேங்க்யூ சார். ஒரு போர்டு போட்டுலாம், இனிமேல் அது ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன் நானு. ரேணு மேடம் பேசும்போது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க வசந்தி மேடம், நிறைய எழுதி வச்சிருக்காங்க வசந்தி மேடம் நினைக்கிறேன். எழுதிட்டே இருப்பேன் ஏதாவது. ஓகே, முதல்ல ரேணு மேடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்ன கதை தான், ஆனால் நிறைய திங்க் பண்ண முடியும் இந்த கதையில்.
ஒன்று வந்து முதல்ல நம்ம ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஜெயகாந்தன் இதில் நம்ம நிறைய நெகட்டிவ் கேரக்டர் பார்க்குறோம். அது மாதிரி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இவருக்கு வந்து ஒன்றுமே பிடிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த பொண்ணு வேற சொல்லிட்டு போயிட்டா, டு யூ டிசர்வ் திஸ் அப்படின்ட்டு, உனக்கு இதெல்லாம் வேணுமா, உனக்கு டிசர்விங்காக இல்லை நீ அப்படின்ட்டு. இதெல்லாம் அவருக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. அவர் வந்து டிசைட் பண்ணுறாரு கமிட் சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, எது ரிச்னஸ் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அது மணியா மைண்டா? மணியால் உனக்கு செல்வந்தர் ஆலியா, இல்லாட்டி உன்னோட உழைப்பாலையும் உன்னோட நல்ல குணத்தாலையும் நீ செழிப்பா ரிச்சாக இருக்கிறியா? அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஆங்கர் அண்ட் சிம்பத்தி. அதாவது இவருக்கு வந்து நிறைய ஆங்கர் இருக்கு. நம்ம அவரே செல்ஃப் ரியலைஸ் பண்ணுறான், இந்த ஆளே நம்மளால ஒன்றுமே முடியாது, நம்ம இன்எஃபிஷியன்ட்டு அப்படிலாம். ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒரு கஷ்டம் இருக்கும்போது சிம்பத்தி, அந்த ஆங்கர் அண்ட் சிம்பத்தி, அந்த சிம்பத்தினால அவருக்கு வந்து எப்படி நல்லவன் ஆயிடுறான் அப்படின்ட்டு. அதே மாதிரி நோ ஆக்ஷன் டு ஆக்ஷன். அவர் ஒன்றுமே ஆக்ஷன் இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, அதுலேருந்து ஒரு ஆக்ஷன் ஜம்ப் பண்ணுறாரு, ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு ஒரு ரிச்னஸ் வருது அந்த ஆக்ஷனில். சரி, நோ பர்பஸ் டு பர்பஸ் இதெல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் அந்த கார் சிம்பலைசஸ் ஹிஸ் லைஃப். அது கார் தான் அவரோட லைஃப். இது வந்து நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எப்படி இன்னர் ஆப்ஜெக்ட்ஸ், இன்னர் ஸ்ட்ரகிளை போர்ட்ரே பண்ணுது. அதில் வந்து அந்த கார் வந்து ரொம்ப வேகமாக போகுது. அவர் வந்து டிசைட் பண்ணி நான் செத்து போயிட போகிறேன் அப்படி அந்த பையன் நினைக்கும் போது அது ரொம்ப வேகமாக போகுது, ஒரு பர்பஸ் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து குறைஞ்சி, அதனோட ஸ்பீடு குறைஞ்சி நார்மல் லெவலுக்கு வந்துடுது. அதான் அந்த கார் வந்து சிம்பலைசஸ் இஸ் லைஃப். அப்புறம் லைஃப் அண்ட் டெத், அந்த கான்ட்ரடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு லைஃப் இருக்குது, லைஃப் முடிய போகிறதுன்னு நினைக்கும் போது அங்கே வந்து இன்னொரு லைஃப் வருது. ஸோ இந்த லைஃப் அண்ட் டெத் யார் வந்து பிறப்பையும் இறப்பையும் நம்ம வந்து கணிக்க முடியாது, நம்ம கையில் இல்லை அது அப்படிங்கிறத எங்க காட்டுறாரு. நீ என்னைக்கு செத்து போகணுமோ அன்னைக்கு தான் நீ செத்து போவ, என்னைக்கு பிறக்கிறையோ அன்னைக்கு தான் நீ பிறப்ப. ஸோ இந்த லைஃப் அண்ட் டெத்தை இங்கே ரொம்ப நல்லா காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்னொன்றுன்னா, இதில் ரொம்ப உளவியலாக பார்க்க வேண்டியது என்னென்னா, டிப்ரெஷன் வரும்போது எப்படி உங்களுக்கு சாப்பாடு ஒன்றுமே உங்களுக்கு மனசில் வராது. எப்படியோ நான் செத்து போனோம், எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் எப்போ அவனுக்கு வந்து இந்த டிப்ரெஷன் வந்து வெளியில் வர்றானோ அப்போ அவனுக்கு பசிக்குது இல்லை. ஸோ ஹங்கர் அண்ட் நோ ஹங்கர். ஸோ இந்த எல்லாமே ஃபுல்லும் கான்ட்ரடிக்ஷன் இதில் நிறைய இருக்குது. ஆனால் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. டிப்ரெஷன் வரும்போது எப்படி ஒரு உணர்ச்சியுமே இல்லாமல் போயிடுறாங்க. ஆனால் அந்த டிப்ரெஷன் மூவ் ஆகிடும்போது எப்படி எல்லாம் திருப்பி வந்து ஃபிசிக்கல் லைஃப் திருப்பி வந்துடுது. எனக்கு சாப்பிட முடியும், என்னால் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும், வெளிச்சத்தை பார்க்குறோம், சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ரெண்டையும் இங்கே கொண்டு வராரு, நிறைய ஆப்போசிட்ஸை கொண்டு வராரு இந்த கதையில். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதுதான் நான் எழுதிட்டே இருந்தேன், என்ன ஆப்போசிட்டை கொண்டு வர்றாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த பசி உணர்வு கொண்டு வரும் போதே இவங்க மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சுன்றது அங்க உணர்த்திடுறாரு. ஆமா, பசி வரும்போதே பசி வந்து சொல்லும் போதே அந்த ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான், பசி பசிக்குது அப்படின்னும் போது நம்ம பசி உணர ஆரம்பிச்சிட்டான்னோட அவனோட டோட்டல் மைண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்து டோட்டலா டைவர்ட் ஆயிடுச்சு. அதனாலதான் அவனால அந்த பசியை உணர முடியுதுன்றத அழகா சொல்லியிருக்காரு. நல்லா அந்த சாதாரண விஷயம் அது கரெக்டா வசந்தி மேடம் எடுத்து சொன்னாங்க. வாங்க ரவி சார் பேசுறீங்களா? வாங்க. வணக்கம் மேடம். அனைவருக்கும் வணக்கம். மிக சிறப்பான கதை, நல்லா சொல்லியிருக்கீங்க. இந்த புழுதி வாரி அரைச்சது அந்த சீனை வந்து ஒரு டைரக்டர் பாலச்சந்தர் வந்து எப்படி டைரக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் சீனை வந்து விவரித்து சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அவன் புழுதி வாரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது சாதாரண உழைப்பையே செய்யாத ஒரு ஆள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஹெல்ப் பண்ணால் என்ன விளையுதுன்னு சொல்லிட்டு நேரடியாக அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு கிடைக்குது. ஏன்னா இது வரைக்கும் அவன் ஒரு முதலாளியே தான் இருந்தான், எல்லாம் அவனுக்கு வேலை செஞ்சு தான் பழக்கம். பட் இவன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹெல்ப் பண்ணுறது மூலம் ஒரு வேலை செய்கிறான். ஒரு புதிய இடத்துக்கு போகிறான். புதிய இடத்துல புதிய சூழல் வந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்குது, ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்குது. அது எல்லாமே அவனுக்கு புதுசாக இருக்குது. அவர் குழந்தைய பார்த்தோன்னா அது ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உண்டாக்குது. அதை மகிழ்ச்சியை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஒரு வெறுப்பில் இருந்தவனுக்கு ஒரு பிடிப்பை வந்து அந்த சூழலும் அந்த குழந்தையும் உண்டாக்குதுன்னு சொல்லலாம். மிக சிறப்பாக கதையை சொன்னீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். அடுத்து யார் பேசுறது? வாங்க. வேலம்மாள்.
யாரோட சார் நான் பேசுறீங்க? கொஞ்சம் வாங்க பேசிடுறேன் வாங்க சார் வாங்க ப்ளீஸ். வாங்க மேடம், வாங்க மேடம், பேசுங்க. வேற ஒரு இடத்துக்கு வணக்கம் ரேணு. வணக்கம் வளமை மேம். போலவே வளமை போலவே உங்களுடைய அந்த கதை சொல்லல், நல்ல கதைகளை, முதல்ல ஜெயகாந்தன் கதைகளை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். அது உங்க சிறப்பு, மிகப்பெரிய சிறப்பு. அத்தோட அதை சொல்லக்கூடிய விதம் தான் ரவி சார் சொன்ன மாதிரி அந்த அழகா சொன்னீங்க. அந்த புழுதி வாரி இறை, அது வந்து ரொம்ப அழகா ஒரு அப்படியே பிக்சரைஸ் பண்ணுவீங்க. அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சிறப்பு. நம்ம கண்ணை மூடிட்டு கேட்டா கூட உங்க கதை வந்து பிக்சரைஸ் ஆகும். அப்படியே நம்ம மனக்கண் முன்னால அந்த கதையினுடைய அந்த அடையாளங்களை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நீங்க கதையை சொல்லுவீங்க. ரொம்ப நல்ல கதை, வசியமா ரொம்ப அதுக்கு நல்ல விளக்கம் சொன்னாங்க. அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுன்னு, அதே மாதிரி அந்த அவன் வந்து யாருக்கும் உதவி செய்யாத ஒருவனுடைய மனநிலை கூட என்ன மாற்றம் பெறும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்கள் கதை கேட்க அவளோடு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். சாருக்கும் நன்றி, நம்முடைய சாருக்கும். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி மேடம், நன்றி. வேலம்மாள் மேடம் வந்து நான் கண்ணை மூடிட்டு பார்த்தா கூட அந்த சீன் வரும்னாங்க. இப்போ ரமணன் சார் கூட, இசைக்கவி ரமணன் சார் கூட, அவர் கதையை கேட்கும்போது, ரேணு கதை சொல்லும்போது கதையை மூடிட்டே தான் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருப்பார். கண்ணை திறக்கவே மாட்டார். கதை சொல்லி முடிச்ச உடனே தான் கண்ணை திறப்பார். கதை மூடிட்டே தான் ரேணுவோட கதையை கேட்பார். வேலம்மாள் ரெண்டு பேருக்கும், வேலம்மாள் மேடம் ரமணன் சாருக்கும் ரேணு ட்ரெயின் பண்ணியிருக்காங்களா? இல்லை, இப்போதான் ரேணு மேடம் வந்து, சாரி வேலம்மாள் மேடம் வந்து ரமணன் சார்ட்ட இருந்து கத்திட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க சார், சிவகுமார் சார் சொல்றீங்களா, பேசுறீங்களா? ரொம்ப ரொம்ப சூப்பர். லாஸ்ட் வீக்கே ஒரு ஜெயகாந்தன் கதை என்னடா மிஸ் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணிருந்தேன். இந்த வாரம் தொடர்ந்துட்டீங்க. ஜெயகாந்தனுடைய கதைகள்ல, சிறுகதைகள்லயே முதல் வரி இல்ல கடைசி வரி தான் ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் ஒன்னும் அப்படிலாம் ஆராய்ச்சி படிச்சதில்லை, சொல்லி கேள்விப்பட்டுதான் அடிக்கடி சொல்ல. முதல் வரியே அந்த கதையை தூக்கி நிறுத்தணும். இன்று 6 மணி வரை அவர் ஒரு லட்சாதி. அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு கதை. அதுக்கப்புறம் என்ன நடக்க எப்படி எல்லாம் போகும் நமக்கு ஓரளவு தெரியும். இன்னொரு கடைசியில் நான் சொல்லியிருக்கேன், இந்த முதல் வரி இன்னும் சிலதெல்லாம் புது செருப்பு கடிக்கிறதுல கடைசி வரி எல்லாம் ஞாபகத்துக்கு வரல. அந்த கடைசி லைன் எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். முதல் லைனும் கடைசி லைனும் ஆரம்பம், பிகினிங்கும் பினிஷிங்கும் அவ்வளவு பிரமாதமா இருக்கும். அவருடைய எழுத்து சித்தர் அல்லவா அவரு, அப்படியே கொண்டு வந்துடுவாரு. இன்னொரு கதை பாருங்க, இந்த புது செருப்பு கடிக்கும்ன்றது கடைசி வரி ஞாபகம் இல்லை. இன்னொரு கதை, குறிப்பெடுத்துல முதல் வரி இப்படிதான் ஆரம்பிப்பார். அவன் நடந்து சென்றான், தெருவே நாற்றம் அடித்தது. அவ்வளவுதான் அவனுடைய கேரக்டர். அந்த ஒரு லைன்ல அவன் நடந்து சென்றான், தெருவே நாற்றம் அடித்தது. அவன் வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் அந்த ஒரு லைன்ல சொல்லிடுவார். அதுக்கப்புறம் டிஸ்கஷன் போகும், முடிவு வரும். அந்த மாதிரி இந்த கதையில இன்று 6 மணி வரை அவர் ஒரு லட்சாதிபதி. அப்புறம் அவர் இப்பொழுது அவர் கார் திசை மாறி போகிறது. அப்போ அவருக்கு நம்ம நினைக்கிறோம் இங்கேயே முட்டி மோதி சாக போறாரு, ஒரு எலும்பு கூட கிடைக்காத அங்க அடையாளம் கிடைக்காத அளவுக்கு இங்கே சாக போறோம் நினைக்கிறப்போ, அந்த ஒரு வயதான லேடியும் ஒரு குழந்தை பிரெக்னெண்டா இருக்கிற லேடி ஹெல்ப் பண்றப்போ ஒரு திசை மாறி போகுதுன்றாரு பாருங்க. முடிச்சுட்டீங்க, அதையும் முடிச்சுட்டாரு. எக்ஸலண்டா சொல்றாரு. அது மனித நேயம், ஒரு மக்கள். அதாவது அந்த சின்ன டீ கடையில இவ்வளவு டீ கடைக்கல குடிக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாருங்க. நம்ம என்ன பெரிய லட்சாதிபதி, இவங்கதான் லட்சாதிபதி, இவங்கதான் லட்சாதிபதி. திருச்சி டீ கடையில உட்காந்துக்கிட்டோம், சலூன் கடையில உட்காந்துக்கிட்டோம், சந்தையில உட்காந்துக்கிட்டோம், போற பேசுறவங்க லட்சாதிபதி. நம்ம என்ன படத்தை மூட்டை முட்டையை வச்சுக்கிட்டு, உம்முன்னு வச்சுக்கிட்டு, மூஞ்சி வச்சுக்கிட்டு, சொந்த பந்தங்கள் பேசாம இருக்குது லட்சாதிபதி ஒண்ணுமே இல்லை. அருமை, எக்ஸலன்ட், சூப்பர், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அமுதா மேடம் பேசுறீங்களா? நான் பேசுறேன் சார். ரேணு கதைக்கு நான் பேசலன்னா எப்படி? மேடம், எனக்கு இந்த கதையை நான் கொஞ்சம் வேற மாதிரி தாம்மா எனக்கு தோணுச்சு. இந்த நம்ம ரவி சார் சொன்னாங்கல்ல, கார் புறப்படும் போது அந்த புழுதியை, அப்ப நான் என்னன்னா அவனோட வாழ்க்கையில இருந்த புழுதி ஓடி போச்சு, அவன் புது திசையை நோக்கி போறான் அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு. அந்த புழுதி படர்ந்தது, அந்த இது அந்த சத்தம், அந்த காரோட சத்தம், இனிமே அவனோட வாழ்க்கை புது சத்தம், புது மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறது. ஏன்னா அவன் கையில இருக்கிற எல்லாத்தையுமே கொடுத்துட்றான். ஒண்ணுமே இல்லாம அவன் போகும்போது அவனுடைய வாழ்க்கை ஒரு புதிய திசையை நோக்கி அவனை கூட்டிட்டு போகுது. அப்படி அதை நான் பாக்குறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவன் எல்லா விதமான கெட்ட குணமும் அவன்கிட்ட இருக்கு.
ஏன்னா எல்லா தப்பும் பண்றான் அவன், எல்லா கெட்ட குணமும் இருக்கு. ஆனா அவனுக்குன்னு அந்த வீட்டுல யாருமே இல்லை. அதனால கூட அவன் வந்து அப்படி ஆகி இருக்கலாம். ஆனா அவனோட அடி மனசுல இருந்த அந்த அன்பு, அந்த வயசான பாட்டியை பார்த்த உடனே அந்த கார் அப்படி திரும்பி நின்னுச்சுல, அவன் இறக்க தானே போறான். போற வேகத்துல ஒரு அடி அடிச்சுட்டு போய் விழுந்திருக்கலாம். ஆனா அந்த அன்பு வந்து ஐயோ இந்த பாட்டிங்கிற ஒரு நினைவை வந்து அவனுக்கு கொடுக்குது. அப்படிங்கும்போது அவன் அடிப்படையில மாறல, அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதனால அவனுடைய லைஃப் வந்து அப்படி ஆயிடுச்சு. அவனோட அந்த பாட்டி பார்த்த உடனே அது கொடுக்குற அந்த 2 ரூபாய அவ்வளவு மகிழ்ச்சியா வாங்கிக்கிறான்னா அவனுக்கு பணத்தோட மதிப்பு கூட தெரிஞ்சுதான் இருக்குது. ஆனா அது எல்லாமே தெரியாதவனாவே அவனுடைய வாழ்க்கையில அத்தனை ஆண்டுகள் போயிட்டு, ஆனா அவனுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையா, அடுத்தவங்களுக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா அது வந்து மாறுது. அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருந்ததுமா, ரொம்ப அழகா இருந்ததுமா. ரேணு கதை சொன்னது தேங்க்யூமா. ரொம்ப தேங்க்யூமா. அழகா இருந்தது. எனக்கு வந்து அப்படிதான் அந்த ஆளை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சுமா. ரொம்ப புரியுதுமா. ம். தேங்க்யூமா. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. வேற யார் பேசுறது? சாம்சங் யாரோ ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க தெரியல வாங்க சார் யாரு. பேசுங்க. மாலதி பேசுவாங்களா? மாலதி பேசுங்க. மாலதி. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப வணக்கம் அருமையா மாலதி. இருந்துச்சுப்பா. அருமையா இருந்ததுப்பா ரொம்ப கதை. எல்லாரும் வசதி மேடமும் சொல்லிட்டாங்க, மேடம் எல்லாரும் அவங்கவுங்க கோணத்துல சொல்லிட்டாங்க. ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நீங்க வாய்ஸ் மாடுலேஷன் ரொம்ப அழகா சொன்னீங்கப்பா. கதைய சின்ன கதை தான் இருந்தாலும் ரொம்ப அருமையான கதை, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நிமிஷம்தான் அவனோட உயிர் வந்து அந்த ஒரு நிமிஷத்துல அவனோட லைஃப் சேஞ்ச் ஆச்சு. அதுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த பாட்டி வந்து அவனை கூப்பிடலன்னா அவனோட லைஃப் எப்படி போயிருக்கும் அப்படின்றது தெரியாது. பாட்டி வந்து அவனை கரெக்டா கூப்பிட்டாங்க. பாட்டி தான் அவனோட லைஃப்ல வந்து ஒரு லைஃப் சேஞ்சர் மாதிரி நான் பாக்குறேன். அதுதான் அவரோட வாழ்க்கையே திசை திருப்பிச்சு அப்படின்றத நான் நினைக்கிறேன். ரொம்ப அருமையா இருந்தது. நன்றிப்பா. தேங்க்யூ மாலதி. ரேணு மேடம் ஒன்னே ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். அது அவங்க சொல்லும்போது, அதாவது ஓல்டு மேன் பண்ணாததை ஓல்டு லேடி பண்ணிட்டாங்க. ஓல்டு மேன் எக்ஸாக்ட்லி ஸ்டாப் பண்ண முடியல அவனை, ஆனா ஓல்டு லேடி வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்து யார் பேசுறது? வாங்க பேசுங்க. மைக் ஆன் பண்ணுங்க, பேசுங்க. உங்க பேர் மறந்து போச்சு எனக்கு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். ரேணு மீரா மேடம், ரொம்ப ரொம்ப அருமையா கதை சொன்னீங்க. உங்களை கதை சொல்லி நான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அப்படியே அந்த காட்சியை வந்து ஜெயகாந்தன் சார் எழுதின அந்த கதையை வந்து அப்படியே கொண்டு வந்தீங்க. அப்படியே ஒரு படத்தை பாக்குற மாதிரி இருந்துச்சு. எனக்கு டக்குன்னு வந்து கமலஹாசன் சார் ஒரு படத்துல வந்து அந்த பிரம்மாண்ட வீட்டை எல்லாம் எல்லாம் இருக்கும், அவருக்கு எல்லா கெட்ட பழக்கமும் அந்த வீட்டை விட்டு போகும்போதுதான் தெரியும். அப்படி வந்து நம்ம இவ்வளவு பெரிய இதுல இருந்திருக்கோம், இத்தனை பேர் நம்ம சுத்தி இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த கையில கட்டை கொடுக்கும் போது, பணக்கட்டை கொடுக்கும் போது வந்து அந்த வேலைக்காரங்க சொல்லுவாங்க, அவர் பேரு தெரியல, ஒரு வயசான வேலைக்காரவங்க நடிச்சிருக்கவங்க சொல்லுவாங்க, நீங்க நல்லவரா இருக்கலாம் ஆனா ஏமாளியா மட்டும் இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இத வந்து இந்த கதையில வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிட்டது அதுதான். அவரு ஏமாறும் போது வாழ்க்கையோட அர்த்தம் தெரியுது அவருக்கு. அப்போ அந்த அந்த பாட்டி வந்து தடுத்து நிறுத்தினாலும் அந்த 2 ரூபாய் காசு கொடுக்கும் போது கூட கிழிஞ்ச 2 ரூபாய் கசங்கின 2 ரூபாய் நோட்டை அந்த இது முடிப்புல இருந்து கொடுக்கும் போது கூட அத அவரை அவ்வளவு சந்தோஷமா வாங்கிக்கிறாரு, ஒரு பொண்ணை காப்பாத்துறாரு. ஒரு அதெல்லாம் வந்து அவரோட மனதோட டர்னிங் பாயிண்ட். அவரோட நல்ல குணங்களை அப்படியே வெளிக்கொண்டு வரத அப்படியே ஒரு காட்சியா கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூமா. உங்க பேருமா? என் பேர் தையீபா பானு மேடம். ஓகே, சந்தோஷமா. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நீங்க சொன்ன மாதிரி பல திரைப்படங்கள், குறிப்பா கமலஹாசனுடைய பல திரைப்படங்கள்ல நான் ஜெயகாந்தன் அவர்களுடைய கதைகளை 150-200 கதைகள் கிட்ட நான் படிச்சிருக்கேன். எங்கேயாவது ஒரு இடத்துல கமலஹாசன் படத்துல இருக்கிற ஒரு சீனாவது அதுல இருக்கும். ஆனா கதைகள் எழுதப்பட்ட காலகட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 70க்கு முன்னாடி.
அப்போ அதோடைய அவரும் அதெல்லாம் படிச்சிருப்பார் போல இருக்கு. தாக்கங்கள் வந்து அவருடைய திரைப்படங்கள்ல நான் நிறையவே பாக்குறேன். அதே மாதிரி நான் சின்ன வயசுல பழைய சோறுன்னு ஒரு மாரல் ஸ்டோரி கேட்டிருக்கேன் மேடம். அதாவது ஆமாங்க. தாய் தந்தையர் சேர்த்து வச்சா கூட நீ தினமும் உட்கார்ந்து சாப்பிடுறது வந்து அவங்களோட சாப்பாடு வந்து பழைய சோறு தான். நீ உழைச்சு என்ன சம்பாதிக்கிறியோ அதுதான் உன்னோட சோறு, உனக்கான சோறு. அதுக்கப்புறம் தான் சொசைட்டிக்கான சோறு நீ கொடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த மாரல் ஸ்டோரியும் இதுல வந்துடுது. உண்மைதான். நன்றி நன்றிமா. மேடம். வாங்க காயத்ரி பேசுங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம். இதுல வந்து நீங்க கதையை ஆரம்பிக்கும் போதே எனக்கு அதை கேட்கும் போது கொஞ்சம் கோவமே தான் வந்தது மேம். அந்த கேரக்டர் அதை பேசுறதுக்கு முன்னாடி இதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம் நீங்க சொல்லும் போது தோணுச்சு, அதை பேசுறேன். டீ கடை பத்தி சொல்லும் போது எனக்கு உடனே டீ கடை ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா இப்ப இருக்கிற ஆண்களுக்கு வந்து அதை மிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா லேடிஸ் வந்து நம்ம எப்படி பேசிக்கிறோமோ அது மாதிரி ஆண்கள்லாம் சேர்ந்து அந்த ஏரியா ஆட்கள்லாம் சேர்ந்து பேசிக்கிற ஒரு இடம் அது இப்போ ஆண்கள் மிஸ் பண்றாங்க. அதனால வந்து அவங்களுக்குமேவும் நம்மள மாதிரி நிறைய கஷ்டங்கள்லாம், ஏன்னா இப்போ ஒரு பொதுவான நம்ம ஊர் மாதிரி இருக்காது. அதனால சரி அதை விட்டுருவோம். எனக்கு வந்து ஏன் வந்து அதாவது எல்லா ஆண்களும் இல்ல, பெண்கள்லயும் சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி பொதுவா ஜெயகாந்தன் அவர்கள் வந்து அந்த காலத்துல இருந்த பிரச்சனைகளை, அந்த காலத்து மனிதர்களை பத்தின நுண்ணிய எழுத்துக்களால அவர் எழுதியிருப்பாரு. அப்படி இந்த ஆண்கள் வந்து ஏன் வந்து எவ்வளவுதான் வந்து ஒரு வீட்ல ஒரு ஒய்ஃப் வந்து சொன்னாலும் அது வந்து அந்த விஷயத்தை இழக்கிற வரைக்கும் அவர் ஏன் புரிஞ்சுக்கிறதே இல்லை. இது ஒரு ஆணி, இது வந்து இந்த கதையில வர ஆண் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆண். அதே வேற ஒரு கதையில பாத்தீங்கன்னா அந்த ஆண் வந்து ரெவல்யூஷன் பேசுறவரு, பெண்கள் உரிமையை பத்தி பேசுறவரு, எல்லாம் பேசுவாரு. ஆனா பயங்கரமா பேசுவாரு. அவருக்கு வந்து ஒரு சாதாரண மனைவி அமைஞ்சிருக்கும். ஆனா சாதாரண மனைவி அமைஞ்சப்ப ஒரு திருப்தி பட மாட்டாரு. ஒரு ரெவல்யூஷன், அந்த அந்த லேடி இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ரெவல்யூஷன், இவரோட கேரக்டர் மாதிரியே ஒரு பெண்ணை மீட் பண்ணும்போது காதல் ஏற்படும். ஆனா அந்த பொண்ணுகிட்ட இந்த சாதாரண பொண்ணினுடைய குவாலிட்டி அவர் எதிர்பார்ப்பாரு. சோ அப்போ இந்த ஆண்கள் வந்து சாரி, இந்த ஆண்கள் இல்ல, அப்போ இருந்த இந்த சில ஆண்கள், இந்த ஆண்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்குள்ள இந்த சிந்தனை இருக்கு அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வியாவே இருக்கும். இப்போ அந்த பொண்ணு சொன்னுச்சு இல்லையா, உழைக்கிறது, நீ உழைச்சி சம்பாதிக்கல, இது உங்க அப்பாவோட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் வந்து ஏன் அவர் புரிஞ்சிக்கவே இல்லை. ஏன் ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கா, அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் தானே அவரால் புரிஞ்சிக்க முடியுது, ஏன் இருக்கும்போது புரிஞ்சிக்க முடியல? இது எனக்கு வந்து ஒரு கேள்விக்குறி. போனதுக்கு அப்புறம் புரிஞ்சா என்ன, புரியலனா என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஆனா அந்த இப்போ பசி வந்துச்சு இல்லைங்களா, அந்த பசி வந்து வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா ஒரு குழந்தையினுடைய உயிரை அவர் காப்பாத்திருக்காரு. சோ நம்மளால ஒரு உயிர் வந்து வந்திருக்குன்றது உடனே அவருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். நம்ம வந்து ஒரு உயிரை காப்பாத்திருக்கோம் அப்படின்ற ஒரு இது வரும்போது தான் அவருக்கு வந்து சுயநினைவு திரும்பி அவருக்கு பசிக்குது. ஏன்னா மனுஷன் ஆகிறதா நாங்க காமிக்கிறாரு. செல்ஃப் சென்டர்ட் டு ஒரு கைண்ட்னஸ், ஹியூமனிட்டியா நான் இந்த கதையை பார்க்குறேன். ஒரு செல்ஃப் சென்டர்டா இருக்கிற ஒரு மனுஷன் எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த காப்பாத்தி அந்த கைண்ட்னஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம், அந்த கைண்ட்னஸ் உள்ள வந்த உடனே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருது. செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்த உடனே அவன் மனுஷன் ஆயிடுறான். ஸோ இதுதான் நான் இந்த கதையில பார்க்குறேன். எனக்கு வந்து இது சின்ன கதையா இருந்தாலும் ஆண்களுக்கான அந்த சமயத்துல, இந்த சமயத்துல எனக்கு தெரியல, அந்த எந்த சமயத்துல இருந்தாலும் இது யோசிக்க வேண்டிய ஒரு கைண்ட்னஸ் அப்படின்றது யாருக்கா இருந்தாலும், பெண்களுக்கா இருந்தாலும் ஆண்களுக்கா இருந்தாலும், அந்த கைண்ட்னஸ் இருந்தா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அப்படின்றத நான் உணர்றேன். நன்றிங்க. தேங்க்யூமா. தேங்க்யூ காயத்ரி. வெரி குட். பிரேமா மேடம் எதனா பேசுறீங்களா? அப்படியே அந்த அந்த குழந்தையோட டெலிவரி பார்த்ததுனால சார், அது ஸ்வீட் வாங்கணும், செலிப்ரேட் பண்ணணும், இந்த உணர்வுகள்லாம் அந்த மனிதனுக்கே உரிய, அந்த கெட்டவனா இருந்து இது வரைக்கும் அந்த மாதிரி சரியான ஒரு பழக்க வழக்கம் இல்லாதவனுக்கு கூட அந்த எல்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு நிலைமையை வந்து அந்த குழந்தையோட டெலிவரி பார்த்ததுனால அவனுக்கு உண்டாகுது. அந்த குழந்தைக்கும் இவனுக்கும் சம்பந்தம் இல்லை, அந்த பாட்டிக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க கொடுத்த காசுல இவர் சாப்பிடலாம், டீ சாப்பிடலாம், போலாம்,
அதுலயும் ஸ்வீட் வாங்கி அங்க எடுத்துட்டு போய் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அந்த கேரக்டர் ரொம்பவே அனுபவிச்சு எழுதி இருக்கிறாரு எழுத்தாளர் அப்படின்னு தான் சொல்லணும். அது ரொம்ப நல்லா அழகா வந்து அதை விவரிச்சாங்க ரேணு. ரொம்ப சிறப்பா இருந்தது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேம். அந்த ஸ்டார்டிங்லயே அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போயிடுறான், ஒண்ணுமே இல்லாத கொடுத்துட்டு போயிடுறான். அங்கேயே ஒரு பாசிட்டிவ் ஆரம்பிச்சிடறாரு. இவனோட நெகட்டிவ் ஏரியா வந்து முதல்ல ஒரு 2-3 லைன் தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் அது கொடுத்துட்டு போகும்போதே அவன் பாசிட்டிவ், இவனோட பாசிட்டிவ் சைடு ஆரம்பிக்கிறாரு. காசு கொடுத்து அவன் எதையுமே யோசிக்கல, காசு கையில இருக்கிறத கொடுத்துறான். சாவப்பறான்றது ஒரு பக்கம், பட் இருந்தாலும் இவருக்கு உதவிட்டான்றது ஒரு பக்கம், அந்த உதவுறோம் அப்படின்றது ஒரு பக்கம் கொடுத்துட்டு போயிடுறான். அதே நேரத்துல இன்னொரு சந்தர்ப்பத்துல அந்த கார் வரும்போது ஒரு வயசானவங்க நிக்கிறாங்கன்றத உணர்வு, ஒரு அதாவது அவனோட சாவுன்ற நிலைமைக்கு வந்துட்டு அது அந்த அந்த ஒரு உணர்வோட நம்ம செத்து போயின்ற முழு உணர்வோட இருந்தா அந்த ஸ்பீட்ல அவன் எங்க வேணா போய் மோதிக்கலாம், எங்க வேணா இது பண்ணிருக்கலாம். அந்த அந்த உணர்வு கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. எங்கேயோ ஒருத்தர் இருக்காங்க, அந்த அந்த கவனம் வந்து அந்த உருவம் வந்து அந்த கவனத்தை மாத்துது. அந்த அந்த உருவம் ஏதோ ஒரு உருவம் நிக்குதுன்னு சொல்லும் போதே இந்த இவனோட கவன சிதறல் மாத்துது. அதாவது அந்த ஒரு வெரைட்டியான ஸ்டேட்ல இருந்து வந்து அந்த உருவத்தை பார்த்த உடனே நிக்கிறாங்கன்றது கவனிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாவதான் போறானே, யாருக்கா எக்கேடு கேட்டா போனா போச்சு அப்படின்ற அந்த எண்ணத்துல இருந்து டைவெர்ட் ஆகி டோட்டலா வந்து ஏற ஒத்து நிக்கிறாங்க. என்ன நிக்குது நான் குறுக்க அப்படின்றது. பட் கிட்ட வந்து வயசானவங்க என்ன அவனுக்கு நிறுத்தணுன்ற உணர்வும் வந்துருது. அந்த உணர்வு பெண் பார்த்த உடனே, அந்த பெண்ணை பார்த்த உடனே குழந்தைய காப்பாற்றணுன்ற அந்த இது இவங்க கொடுத்தது கூட அவன் அப்புறம் வானான்னு தூக்கி போடல. எனக்கு காசு கொடுத்துட்டு வந்தான், வேணாம் எனக்கு வேணாம் தானே கொடுத்துட்டு வந்தான், இவங்க 2 ரூபா இருந்தாலும் எனக்கு வேண்டாம் தூக்கி போட்டுலாம். என்ன அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த உணர்வை வந்து சேஞ்ச் ஆகுறது அழகா சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு சம்பவத்திலயும் அவனோட மைண்ட் வந்து எப்படி எல்லாம் மாறுதுன்றதுதான். அந்த 2 ரூபா வாங்கின உடனே வாங்கும் போதே அவனுக்கு அந்த அந்த மனசு மாறுது. டீ கடைக்கு வந்த உடனே அவனுக்கு எதனா வாங்கி கொடுக்கணும்ன்றது அடுத்த ஸ்டேட், அடுத்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகிறான். வாங்கி கொடுத்த உடனே இவங்க எல்லாம் பேசுறத பார்த்தோன்னே என்ஜாய் பண்ண லைஃப் இது தாண்டான்னு புரிய வைக்கிறாரு. இதான் லைஃப், நீ என்ஜாய் பண்ண, வேற கரெக்டா என்ஜாய் பண்ணல, நீ வேற ஏதோ பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி அந்த உணர்வை கொண்டு வராரு. அடுத்த சவாரிக்கு போகும்போதுதான் இதான் வாழ்க்கைன்றது சொல்றாரு, உழைப்புன்றதை கொத்து கொடுத்துறாரு. சோ ஒரு கதையில எத்தனை செய்திகள், எத்தனை மனமாற்றம், அந்த மனப்பான்மையோட நுணுக்கங்களை அழகா சொல்லியிருக்காரு தான். அதுதான் இந்த இது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான ஒரு இது செய்தி கொடுத்திருக்காரு. அருமையான கதை, நல்லா சொன்னீங்க ரேணு. வழக்கம் போல பணம் மட்டுமே வாழ்க்கை இல்ல, பணத்தை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு நல்ல ஒரு குணம் இருக்குது. இவரு கண்ணதாசன் கூட பாரு, பணம் என்னடா பணம், பணம் குணம் தானடா நிரந்தரம் அப்படின்ட்டு ஒரு பாட்டுல கூட வந்திருக்கும். அது மாதிரி அவருக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருந்தது. அது எல்லாமே இந்த ஒரு சின்ன விஷயத்தால வெளிப்பட்டுச்சு அப்படின்றது இந்த கதை மூலியமா நான் எடுத்துக்கிறேன். நிச்சயமா. தேங்க்யூ ரேணு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.